வணக்கம் ஊடக மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஊடகங்கள் இன்றைக்கு கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மட்டுமே வாசிக்கின்ற அடிமைத்தனமான ஒரு வாழ்வாதாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் மக்களிடத்தில் எந்தவித மக்களுக்கு நடக்கின்ற அந்த அநீதியை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது என்பதற்காக ஊடகங்களை அடிமைத்தனமாக நடத்தி கொண்டிருக்கிறது. கொடுக்கின்ற பணத்துக்காகவும் பயத்தினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தல், இது அனைத்துமே ஒரு மக்களை விட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய சுதந்திரம் முழுமையாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அனைத்து வகையான செயல்பாடுகளும் முழுமையாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும். நீங்களும் சுதந்திரமாக முதலமைச்சருடன் அன்றாட நடக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒரு தொகுதி ரீதியாக நடக்கின்ற பிரச்சனைகளை தினமும் முதலமைச்சருடன் அமர்ந்து பேசக்கூடிய பங்களிப்பை ஏற்படுத்தினால் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் நடக்கின்ற அநீதிகளை முழுமையாக மறைத்து ஊடகங்கள் வேறு ஒரு பிரச்சனையை எடுத்து வந்து திசை மாறிக்கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்துமே அரசாங்கத்திற்கு தெரிவிக்கும் பொழுது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் ஆளுகின்ற அரசாங்கமே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியை சீரழித்து அதற்கு காரணம் உதயநிதி தான் என்று தெரிந்தால் கூட இன்று வரை வாய் திறக்காத ஊடகங்கள் அடிமைகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்துமே மாற்றி அமைப்பதற்குரிய ஆட்சி அமைப்பு, உங்களுடைய சுதந்திரம் அனைத்துமே வரக்கூடிய ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம். நம்மளுடைய ஆட்சி அமைப்பில் நமக்குரிய சுதந்திரத்தை பெறுவோம். நன்றி.